பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. வகால நபியுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி ஊதீதுல் குர்ஆன வ மிஸ்லஹு மஅ. வாங்க அப்துல் சமத் முன்னாள் செயலாளர் ஷாலா. சீரோடும் சிறப்போடும் ஷாலா நடைபெற்று வருகின்ற இந்த 50வது புகார் ஷரீஃப் பொன்விழாவின் 2வது அமர்வின் சிறப்புமிகு தலைவர் நம்முடைய ஜாமியாவின் ஷேഖனா முதல்வர் ஹசரத் கிபுலா அவர்களே, ஜாமியாவுடைய எண்ணியம் நிறைந்த தலைவர் மற்றும் செயலாளர் மற்றும் பொருளாளர் உள்ளிட்ட சிதம்பரம் ஜக்கரியாபாய் அவர்கள் 1000 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து இதனை பெறுகின்றார்கள். நமது ஊரில் உள்ள அனைத்து பள்ளிவாசனுடைய முத்தவள்ளிகளே, நிர்வாக பெருமக்களே, ஜாமியாவுடைய பேராசிரியர் பெருந்தகைகளே, நமது ஊரை சுற்றி சமுதாய பணியை செய்து கொண்டிருக்கின்ற அருமையான இமாம்களே, எனக்கு பின்னால் சிறப்புரையாற்ற இருக்கின்ற நீடூர் ஜாமியாவுடைய துணை முதல்வர் மரியாதைக்குரிய அப்துல் கார் ஹசரத் அவர்களே, சிறப்பு விருந்தினராக நீடூர் மதரசாவிலிருந்து வருகின்றிருக்கின்ற உஸ்தாத்மார்களே, தஹ்சீல் மாணவ செல்வங்களே, இங்கே பட்டம் பெற்றுவிட்டு சென்று பல்வேறு ஊர்களிலேயும் நாடுகளிலேயும் சமுதாய பணியை செய்து இன்று நேற்று மாலையிலிருந்து தொடங்கிய மன்பை பேரவையினுடைய நிகழ்ச்சியை சிறப்புப்படுத்தியதோடு இந்த புகார் ஷெரீஃபுடைய நிகழ்ச்சியும் சிறப்புப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த தாய் கல்லூரியிலே பயின்ற, வெளியூர்களிலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான மார்க்க சமுதாய ஊழிய பெருமக்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையினால் நேற்று மாலையிலிருந்து இந்த தாரு தஃப்சீர் கூடத்தை கடந்து இந்த மதரசாவும் இந்த ஊரும் சிறப்பு பெற்று கொண்டிருக்கிறது. ஆலிம்களை வைத்தும் ஹதீஸ் கலைக்கு நமது ஊர், நம்மை சுற்றி இருக்கிற ஊர் கொடுக்கிற ஆதரவு வைத்து இந்த 2 நாட்களும் நமது ஊர் சிறப்பு பெற்று கொண்டிருப்பதை நினைத்து பார்க்கும்போது, லால்பேட்டை ஏற்கனவே பட்டமளிப்பு விழா 2வது பெருநாள் என்போம், இது ஒரு 3வது பெருநாள் தொடங்கிவிட்டதோ என்று எண்ண தோன்றுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமையான வாரிசுகள், 2000க்கும் மேற்பட்ட வாரிசுகள், ஆலிம் பெருமக்களை உருவாக்கிய மண் இது. அந்த ஆலிம் பெருமக்கள் நேற்றிலிருந்து நமது ஊருக்கு வந்து சிறப்புப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆலிம்களுக்கு வாரிசாக இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொன்மொழி கடந்த 50 ஆண்டுகளாக அப்துல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்திலே தொடங்கப்பட்டு 49 வருடங்களை கடந்து இந்த ஆண்டு 50வது பொன்விழாவை நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு அழகான மலரையும் வெளியிட்டு அதிலே ஹதீஸுடைய சிறப்பை பற்றியும் கல்வியுடைய சிறப்பை பற்றியும் ஹதீஸுக்குண்டான ஃபிக்ஹுடைய அசல் பற்றியும் சிறப்புகளை பற்றியும் தமிழகத்தின் தலைசிறந்த உலமாக்கள் உருவாக்கிய கட்டுரைகள் அடங்கிய ஒரு அற்புதமான மலரும் இங்கே வெளியிடப்பட்டு வெளியில் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுவான், சிலர்களை இழுத்து வரச் சொல்லுவான், சிலர்களை அழைத்து வரச் சொல்லுவான். இழுத்து வருவது வேறு, அழைத்து வருவது வேறு. நீங்கள் எல்லாம் இங்கே அழைத்து வரப்பட்டிருக்கிறீர்கள். ரப்புல் ஆலமீன் அழைப்பின் பேரிலே வரக்கூடியவர்களை சொர்க்கவாசி என்பார்.
கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு இது. நகர ஜமாத் உலமா சபையின் சார்பாக கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான அழைப்பு இது. வசீகல்லதி நத்தகவ் இலல் ஜன்னதி சுமரா, கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்திற்கு இறை விசுவாசிகள் இறை பக்தியாளர்கள் அழைத்து வரப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார். நரகத்திற்கு இழுத்து வரப்படுவார்கள் என்று நரகவாசிகளை பற்றி சொல்லுவார். அழைப்பிற்கும் இழுப்பிற்கும் இடையிலே நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அழைப்பு மரியாதைக்குட்பட்டது, இழுப்பு அவமானத்திற்குட்பட்டது. ஆண்டுதோறும் இப்போதே தப்சீர் தாருத் தப்சீர் அரங்கம் கிட்டத்தட்ட நிரம்பி இருக்கிறது. ஷேகுல் ஜாமியா ஹசரத் அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவார்கள், கொஞ்சம் முன்னாடி வாங்க வாங்க அப்படின்ட்டு. பல்வேறு ஊர்களில் இதுபோல நிகழ்ச்சி நடக்கும். பெண்களுக்கென்று தனி இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு அறிவிப்பு நடக்கும். அப்படி ஒரு அறிவிப்பு இருந்தால் நடப்பதற்கே சான்ஸ் இல்லைங்கிற அளவிற்கு நேற்று இரவு பெண்களுடைய கூட்டம், ஆண்களுக்கு நிகராக பெண்களுடைய கூட்டம் இந்த தார் தப்சீரை அலங்கரித்து கொண்டு இருந்தது. எல்லாமே ஹதீஸுக்கு கிடைக்கிற ஒரு மதிப்பு மரியாதை, குர்ஆனுக்கு நிகரானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஒரு நபர் மெத்தையிலே அமர்ந்து கொண்டு சாய்ந்து கொண்டு எனக்கு ஹதீஸ் எல்லாம் தேவையில்லை, என்ற குர்ஆன் இருக்கு, அது மட்டுமே எனக்கு போதும், எனக்கு ஹதீஸ் எல்லாம் தேவையில்லை என்று சொன்னால் அது உலக அழிவின் அடையாளம், கியாமத்து நாளுடைய அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ரப்பு சொல்லுவான், ஹுதுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்தில் எதையெல்லாம் கொண்டு வந்தார்களோ அதை எடுத்தே தீர வேண்டும் என்பான். எதையெல்லாம் விட்டு ஒதுங்க வேண்டும் என்று அவன் எச்சரிக்கிறானோ அதை விட்டு நீங்கள் ஒதுங்கியாக வேண்டும் என்று சொல்லுவான். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் சொல்லுவார்கள், நான் குர்ஆனை மட்டும் கொடுக்கப்படவில்லை, குர்ஆனை போன்று ஒன்றை கொடுக்கப்பட்டிருக்கிறேன். குர்ஆன் என்பது ஓதப்படுகிற வஹி. அர்த்தம் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் ஒரு எழுத்தை ஓதினால் 10 நன்மை குர்ஆனுக்கு உண்டு. ஹதீஸ் என்பது ஓதப்படாத வஹி. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஓதப்படுகிற வஹி, எனக்கு நான் பேசுகிற எல்லாமே வஹிதான் என்பார்கள். மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, பேசுகிற அனைத்துமே வஹிதான், சொன்னால் சொன்னதுதான், அதை தாண்டி யாரும் போக முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டு என்றால் உண்டுதான், இல்லை என்றால் இல்லைதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை என்று சொன்னது பொய்யானதும் வரலாறு கிடையாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் என்று சொன்னது உண்மையானதாகவும் வரலாறு கிடையாது. ஒரு அற்புதமான நபியை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவர்கள் நாவிலிருந்து வருகிற அத்தனையையும் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் என்னென்ன சொன்னார்களோ அது பூராம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது, இனிமேலும் நடக்கும் என்கிற அளவிற்கு உண்மையை மட்டுமே காலம்பூராம் பேசியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலே அந்த ஹதீஸை தேர்ந்தெடுப்பதற்கு உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஆண்டுதோறும் நமக்கு தெரியும், புகாரி பிறந்த ஊர் ரஷ்யா. இன்னைக்கு ரஷ்யாவுடைய நிலை எப்படி இருக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். ஒரு அருள் கொடை அல்லாஹ்வின் மூலமாக கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அதை கண்டுகொள்ளாமல் இருந்தால் அந்த நாடு துண்டு துண்டாக மாறிவிடும் என்பதற்கு ரஷ்யா கூட ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ரப்பு சில நேமத்துகளை தருவான். எந்த நேமத்துகள் நம்மிடத்தில் வந்தாலும் அதற்கு ரெஸ்பான்ஸ் இல்லை என்றால் ஒரு காலத்தில் அந்த நேமத்தை நினைத்து ஏங்க வேண்டியது வருகிறது. ஹஜ்ரத் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 5 வயது வரை கண் தெரியாமல் இருந்து அவருடைய தாய்மார்களுடைய காலடியிலே சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களை விட பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதற்கு காரணமே, பெண்கள் எப்படியாவது பிள்ளைகளை காப்பாற்றி விடுவார்கள். வீட்டில் பெண் இல்லை என்றால் பிள்ளைகளுடைய வளர்ப்பில் பிரச்சனை இருக்கும். பிள்ளைகளை எப்படியாவது அவர்கள் காப்பாற்றி விடுவார்கள் என்கிற நிலை இருந்த புகாரி இமாமுடைய தாய், என் பிள்ளையை நான் இப்படிதான் காப்பாற்றுவேன் என்று உருவாக்கியவர்கள். ஒரு கண்ணு தெரியாத பிள்ளை ஒரு 2 நிமிடம் கண்ணை மூடிக்கொண்டு இருந்து பார்த்து, ஒருவேளை நாம் மூடிய கண் இப்படியே திறக்காமல் போய்விட்டால் நம் நிலைமை என்ன என்பதை கொஞ்சம் கற்பனை செய்து பார்த்தால் தெரியும். கண் எவ்வளவு பெரிய அருள் நமக்கு தெரியும்.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி அவதூறு பரப்பப்பட்டது, பேசப்பட்டது. நீண்ட வரலாற்று நிகழ்ச்சி புகாரி இமாம் பதிவு செய்கிறார்கள். அந்த அவதூறு செய்யப்பட்டவர்களில் சிலருக்கு உலகிலேயே சில தண்டனைகள் கிடைத்தது. அதில் ஒருத்தருக்கு அற்புதமான பாடகர். அந்த பாடகர் காலம்புற ஆயிஷா அம்மாவுடைய வீட்டில் உட்கார்ந்து கொண்டு ஹசானுன் ரசானுன் மாத்து ஜன்னூபி ரைபத்தி. இந்த ஆயிஷா அம்மா சாதாரணமான பெண்ணா? எந்த ஆயிஷா அம்மாவை பற்றி தப்பாக பேசிய கூட்டத்தில் இருந்தாரோ அவர் இப்படி படித்துக்கொண்டே இருந்தார். ஹசானுன் ரசானுன், அற்புதமான பெண், ஒழுக்கமான பெண், பத்தினித்தனமான பெண். மாத்து ஜன்னூபி ரைபத்தின், சந்தேகத்தை வைத்து அவளை அழகுபடுத்த முடியாது என்று. சந்தேகமான விஷயத்தை அழகான விஷயமா பேசுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி நம்புற மாதிரி பேசுவாங்க. சந்தேகப்பட முடியாத ஒரு பெண் சொல்லிட்டு கடைசியிலே படிப்பார், அப்பாவி பெண்கள் பக்கத்து வீட்டில் அவ உண்டு அவ வேலை உண்டுன்னு இருப்பா. ஆனா இந்த அம்மா அவ அப்படி, அவ புருஷன் இப்படி, அவளுடைய தங்கச்சி இப்படி, அவளுடைய டாக்டர்லாம் சொல்றாங்க நைட்ல நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு படுங்க, சுகர் ஏறாதுன்ட்டு. இவ சாப்பிட்றது கூட அடுத்த வீட்டவை பற்றி பேசுவதன் மூலமாக அவனுடைய சதையை சாப்பிடுவதற்கு சமம் என்று சொல்லுகிற ரப்புல் ஆலமீன், அடுத்தவங்களை பத்தி பேசாதீங்க. உன் கூட பிறந்த தம்பியோ அண்ணனோ மௌத்தா போய் ஜனாசா கடந்தா பரவாயில்ல, என் தம்பி சதை, நான் சாப்பிட்றதுக்கு தகுதியான சதை என்று யாரா நினைப்பார்களா? சகோதரனுடைய சதையை சாப்பிட யாரும் பிரியப்படுவீர்களா என்று ரப்பு எச்சரிக்கிறான். அந்த வேலையை செய்கிற பெண்கள் நிறைய அடுத்தவங்களை பத்தி பேசி அவங்க சதையை சாப்பிட்டுட்டு தான் தூங்குவாங்க. ஆனால் ஆயிஷா அம்மா யாரை பற்றி பேசாமல் இரவு நேரத்திலே பட்டினியோடு தூங்குகிற பெண் என்று ஹதரத் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா அம்மாவை பற்றி காலம் பூரா ஒரே ஒரு தடவை தப்பாக பேசினதுக்கு அவர்களை பாராட்டி பாராட்டி கடைசியில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் ஹதரத் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு அது உண்மை என்பதற்கு, அதை சொல்வதற்கு உண்மை தேவை என்று தேடியவர்களிலே முதல் இடத்தில் இருப்பவர்கள் ஹஸரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். 5 வயசு வரை கண்ணு தெரியாத அவங்க அம்மா அல்லாட்ட நேர்ந்துக்கிட்டாங்க, ரப்பே என் பையனுக்கு கண்ணு தெரிஞ்சா உனக்காக நேர்ந்து விடுவேன் என்று. கொஞ்சம் அப்படி கற்பனை செய்து பாருங்க. எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கு, நேர முடியுமா? ரப்பே என் பிரச்சனை தீந்துருச்சுன்னா என் பையனை நான் அப்படி செஞ்சிருந்தேன் இப்படி செஞ்சிருந்தேன், நேர முடியுமா? அல்லது எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துரு என்று யாரா நினைக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி ஏற்படுத்தப்பட்ட அந்த தண்டனைக்கு அவர்கள் இப்படி அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, கண்ணை கொடு, என் பையனை உனக்காக நான் தருவேன். புகாரி இமாமுடைய தகப்பனார் பேர் எல்லாத்துக்கும் தெரியும், இஸ்மாயில். புகாரி இமாமுடைய தகப்பனார் பெயர் இஸ்மாயில். அவங்க தகப்பனார் பேர் நேரடியான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனார் பேர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். புகாரி இமாமுடைய தகப்பனார் பேர் இஸ்மாயில், அவங்க தகப்பனார் நபிமார்கள் எடுத்துக்கிட்டா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஆன்மீக தொடரை பாருங்கள். இரவிலே கனவுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வராங்க புகாரி இமாமுடைய தாயாருடைய கனவுல. காலையில் உன் பையனுக்கு கண்ணு தெரியும், நீ கவலைப்படாதம்மான்னு பேர் வச்சாங்க. அவங்க மகன் பேரை தன்னுடைய பிள்ளைக்கு வச்சாங்க. கனவிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து உன் பிள்ளை கண்ணு தெரியும் என்றார்கள். கண்ணு தெரிந்ததற்கு பிறகு மறக்கல, அவங்க நேர்த்திக்கடை நேர்ந்ததை மறக்கல. ஒருத்தர் தன் கையில் போட்டிருந்த மோதிரத்தை 4 தடவை தொலைச்சிருக்கிறார். 1 பவுன் மோதிரங்கிறது 1 லட்சம் ரூபாய், 1,10,000 ரூபாய் தாண்டி போயிடுச்சு. 4 தடவை தன் கையிலே கிடக்கிற மோதிரத்தை தொலைச்சிட்டாரு. ஒரு இந்து சகோதரர் அவங்க பாணியில் அவர் கடவுள்கிட்ட இந்த மோதிரம் கிடைச்சானா அப்படி செஞ்சிருந்தேன் இப்படி செஞ்சிருந்தேன்னு சொல்லி நேர்ந்து கொள்கிறார். ஆனால் கிடைச்சிருச்சுன்னா நேர்ச்சியை நிறைவேற்ற மாட்டார். இப்படி 4 தடவை நேர்ந்து நேர்ச்சியை நிறைவேற்றவில்லை. 5வது தடவை மோதிரம் காணாமல் போயிடுச்சு. அப்போ நேர்ந்துக்கிட்டாராம், ரப்பே புதுசாக நேர்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நான் முதல்ல நேர்ந்த பாருங்க, அதை கண்டிப்பாக செஞ்சிருவேன். நான் 4 தடவை நேர்ந்ததை செய்ய முடியல, புதுசாக இன்னும் நேர்த்தி கடனுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, நான் முதல்ல நேர்ந்ததை கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு. பல்வேறு நேர்ச்சைகள் துனியாவில் நடக்குது. பையனுடைய நேர்ச்சை அப்படியே காபத்துல்லால் விட்டுட்டு போனாங்க. 57 வயசு வரை வாழ்ந்த புகாரி இமாம் 6 லட்சம் ஹதீஸை மனனம் செய்தார்கள்.
அதுக்கப்புறம் யோசிச்சாங்க, ஹதீஸ் உண்மை, இதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு உண்மையாளர்கள் தேவை. ஹதீஸ் உண்மை, இந்த ஹதீஸை மக்கள்கிட்ட போய் சேர்ப்பதற்கு உண்மையாளர்கள் தேவை. அப்போ என்ன செய்யறது? எந்தெந்த ஹதீஸ்லாம் உண்மையான ஹதீஸ்ன்னு சொல்லி செலக்ட் பண்ணுன்னு சொல்லி 7400 ஹதீஸை அவர் மனனம் செய்த 6 லட்சம் ஹதீஸை, 40 ஹதீஸ் மனப்பாடம் பண்ணா சொர்க்கவாசின்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. 6 லட்சம் ஹதீஸை மனனம் செய்து விட்டு 7400 ஹதீஸை மட்டும் இதுதான் உண்மையான ஹதீஸ்ன்னு சொல்லி காரணத்தை சொல்றாங்க. ஒரு 10 ஹதீஸை சொல்றேன் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு ஃபிக்ஹ் சட்டம் இருக்கும். ஒரு ஒலுடைய ஃபர்லு 4ங்கிறதுக்கு ஒரு 10-20 ஹதீஸுகளை வந்தா தான் இது ஒலுடைய ஃபர்லு 4ன்னு தெரியும். ஒரு தொழுகையுடைய ஃபர்லை சொல்வதற்கு ஒரு சட்டம் போதும், ஆனால் அதுக்கு இத்தனை ஹதீஸுகள் தேவை. புகாரி இமாம் சொன்ன ஒவ்வொரு ஹதீஸுக்கும் இடையிலே ஒவ்வொரு ஃபிக்ஹ் சட்டத்திற்கு பல 100 ஹதீஸுகள் புகாரி இமாமால உம்மத்திற்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்? அத்தனை என்னுடைய வாழ்வியல் விளக்கங்கள், நம்முடைய வணக்க வழிபாடாக இருக்கட்டும், நம்முடைய குடும்ப வழிபாட, அதாவது உறவுகளாக இருக்கட்டும், நம்முடைய வியாபாரங்களாக இருக்கட்டும், நம்முடைய திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், சமூக சேவைகள் விஷயமாக இருக்கட்டும். இன்னைக்கு உலகம் பூரா கூகுளில் தேடுறது நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், கூகுளில் வந்து அசிங்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு. இன்னைக்கு ஒரு எடுத்து பாருங்க, ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, உலகம் பூரா யாரை தேடி கொண்டு இருக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுவாமிநாதன் என்ற ஒரு நீதிபதி திருப்பரங்குன்றத்திலே ஒரு தப்பான தீர்ப்பை சொல்லிவிட்டு சமீபத்திலே முகமது நபி இப்படித்தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வை தான் கொண்டு வருகிறார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்கிறதே, அது ஒத்தடி பாதையை போன்றது. குர்ஆன் எப்படி ஒத்தடி பாதையோ அதை விட்டு விட்டு வேறு திசைக்கு போக முடியாது. போனால் போய் முட்டிக்கிட்டு நம்ம வந்த வழி தப்பான வழி ரிட்டர்ன் போகும்னு சொல்லி திருப்பி குர்ஆனுக்குள்ளே தான் வரணும், திருப்பி ஹதீஸுக்குள்ளே தான் வரணும். ரெண்டுமே இந்த உம்மத்தை எச்சரிக்கிற அல்லாஹ் நேரடியாக எச்சரிக்கிறான். ஒமன் ஆரல்ல அந்திக்கிரி பைனலவு மைஷத்தல்லன்கா, நெருக்கடியான வாழ்க்கை எனக்கு உண்டு. என்னுடைய குர்ஆனை நீ புறக்கணித்தால் நெருக்கடியான வாழ்க்கை, குர்ஆனை ஏற்றுக்கொண்டால் நேரடியான வாழ்க்கை. அதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். பரவலாக நாம் எல்லாம் ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் உலகம் பூரா இருக்கிறாங்க அதிகமாக. பரவலாக இந்த ஏரியாலாம் அப்படி தான் இருக்குது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய பிறப்பு, ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்வழிக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அவருடைய பிறப்பு எப்படி இருந்தது? அவங்க தகப்பனார் ஏதும் தெரியாதவருக்கு, புகாரி இமாம் ஹஸரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அத்தாவிற்கு எந்த சட்டமும் தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும், வாழ்க்கையில் ஹலாலாக சாப்பிடணும், ஹலாலாக வாழணும் அப்படிங்கிறது மட்டும் தெரியும். வந்துக்கிட்டே இருக்கார், ரோட்டில் வந்துக்கிட்டே இருக்கார். ஒரு இடத்துல ஒரு மாம்பழம் கிடக்கிறது, ஒரு மாமரத்துலேருந்து பழம் கீழே விழுந்து கிடக்கிறது. ஹதீஸுடைய சட்டம் எப்படின்னா, கீழே கிடந்தால் எடுத்து சாப்பிட்டுட்டு போகலாம். சில நேரங்களில் காட்டு மரங்கள் இருக்கும், அதுக்கு ஒரு தனி பாடமே புகாரி இமாம் எழுதுறாங்க. நம்ம நத்தம் புறம்போக்கு இடம்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதுக்குன்னு ஒரு தனி பாடமே எழுதுறாங்க. அது உங்களுக்கு சொந்தம் தான். நீங்கள் அதை சாப்பிடலன்னு சொன்னால் குரங்கு பிச்சுட்டு போயிடும், கிளிகள் கொத்திட்டு போயிடும், மைனாக்கள் கொத்தி திங்கும். அது உங்களுக்கு ரிஸ்க்கு, உங்களை விட அதுக்கு ரிஸ்க்கு. அதனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் சாப்பிட்டுக்கிடுங்க. கீழே கிடந்த ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு எப்படி பார்க்குறாங்க, ஆஹா இந்த மரத்தில் உள்ள பழமாச்சே, இந்த மரம் யாராவது ஒருவருக்கு சொந்தமாகத்தானே இருக்கும் என்று அந்த மரத்துக்காரன் யார் என்று தேடி போகிறாங்க. தேடி போய் கடைசியில் அவனை கண்டுபிடிச்சாச்சு. அவர் இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினைத்து விட்டு, இந்த மாதிரி ஒரு அப்பாவியை நாம் பார்த்ததில்லை என்று, நான் ஹலால்னு சொல்கிறதா இருந்தால் என் பிள்ளையை கல்யாணம் முடிச்சுக்கிடுங்க அப்படிங்கிற அவர் மகளுக்கு மாப்பிள்ளை தேடி கொண்டு இருக்கிறார். ஆனால் இவர் போய் உங்கள் மரத்தில் உள்ள ஒரு பழத்தை தின்னுட்டா ஹலால் சொல்லுங்க அப்படிங்கிறார். இந்த மரசா பக்கத்தில் ஒரு பெட்டி கடை உண்டு நமக்கு மரசா பக்கத்தில். அப்போ அங்கே இப்போ அந்த கடையெல்லாம் எடுத்துகிட்டு வெளிநாட்டு போயிட்டாங்க. கடையில் போய் ஒரு மிட்டாய் கேட்டால் கூட பீத்தலக்கா ஹாதான்னு அரபியில் சொல்லுவார் அந்த கடைக்காரங்கள. நான் ஓதுறவும் ஞாபகம் இருக்குது. இந்த வியாபாரம் பண்ணும்போது வித்தேன்னு சொல்லணும், வாங்கினேன்னு சொல்லணும். இந்த ரெண்டு பேரும் வாய் வழியில் அந்த பேச்சுவார்த்தை நடந்தால் தான் அது ஹலால் அப்படின்னு சொல்லிலாம் எழுதுறாங்க. இப்போம்லாம் அப்படி நடந்தால் எந்த வியாபாரம் பண்ண முடியாது. அப்போ அவர் சொல்லுவார், ஒரு கடலை மிட்டாய் வாங்குறதுக்கு பீத்தலக்கா ஹாதாவா, நான் ஆயிரக்கணக்கிலே நாம் இங்கே ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்படியே தொல்லப்படுத்துறீங்களாம்பார் அவரு. அந்த மாதிரி ஹஸரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய தகப்பனார் அவர் போய் மாட்டிக்கிட்டார். அவர் சொன்னார், என் மரத்தில் உள்ள பழத்தை நீ சாப்பிட்டதை நான் ஹலால்னு சொல்கிறதா இருந்தால் என் பிள்ளையை கட்டிக்கணுன்றார்.
சரி கெட்டிக்கிடா போச்சு, நம்ம கரும்பு திங்கிறதுக்கு கூலியா அப்படின்ற மாதிரி பெண்ணை தாரங்கிறார, ஓகேன்னு சொல்லி கல்யாணத்தை ஏற்றுக்கொள்கிறார். ரெண்டாவது அவர் சொன்னார், இன்னும் முடியல, என் பிள்ளையை கட்டிக்கிடுங்க, என் பிள்ளைக்கு கண்ணு தெரியாது, என் பிள்ளைக்கு காது கேட்காது, என் பிள்ளைக்கு பேச தெரியாது, பேச தெரியாத ஊமை, காது கேட்காத குருடி, செவிடி, கண்ணு தெரியாத குருடி என் மகள் நான். அப்பவும் பார்த்தாங்க, இந்த பழம் ஹலால் ஆகிறதுக்கு என்னன்னாலும் செய்யலான்னு சொல்லி அவர் எப்படி இருந்தாலும் சரி உங்கள் மகளை நான் கல்யாணம் முடிச்சுக்கிடுதேன். அல்ஹம்துலில்லாஹ் கல்யாணம் முடிந்தது. கல்யாணம் முடிந்ததற்கு பிறகு அந்த முதல் இரவிலே மணவரையிலே பெண் இருக்கிறாள், இவர் உள்ளே போகிறார், அந்த பெண் சலாம் சொல்கிறார். அப்போதான் இவர் அதிர்ச்சி அடைந்து, உனக்கு பேச தெரியாத ஊமைன்னு சொல்லி உங்க அத்தா சொல்லிச்சே, குருடின்னு சொல்லி உங்க அத்தா சொல்லிச்சே, செவடின்னு சொல்லிச்சே, நீ சலாம் சொல்றியங்கிற. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, பேச தெரியாத ஊமைன்னு எங்கள் அத்தா சொன்னது ஹராமான விஷயத்தை நான் பேச மாட்டேன், கேட்காதுன்னா என் இதுக்கு ஹராமை கேட்காது, ஹராமை நான் பார்க்க மாட்டேன், இந்த பாணியில் தான் என் தகப்பனார் என்னை பற்றி உங்களை வர்ணித்திருக்கிறார். அந்த 2 பேருக்கும் பிறந்தவர்கள் தான் ஹதரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அப்போ உலகத்திற்கே ஒரு ஹலாலான வாழ்க்கையை தருவதற்கு அல்லாஹ்வுடைய வேதமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பொன்மொழியும் அது முக்கியம் என்பதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஹதீஸை உருவாக்கி தந்த முதல் இடத்தில் இருக்கிற அந்த புகாரி இமாம் ஹதீஸுக்கு செய்த அந்த மதிப்புக்கு நாம் கொடுக்கிற மரியாதை தான் இது. அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், அல்லாஹ் சொர்க்கவாசிகளை அழைத்து வர சொல்வான். அழைப்பின் பேரிலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள், இந்த அழைப்பை அல்லாஹ் கபூல் செய்வானாக. எந்த நோக்கத்திற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இங்கே எந்தெந்த நோக்கத்திற்காக, என்னென்ன தேவைகளுக்காக எல்லாம் கடைசியிலே இங்கே ஷேகுல் ஜாமியா ஹஸரத் அவர்கள் துவா செய்து நாம் எல்லாம் ஆமீன் சொல்ல இருக்கிறோமோ அந்த துவாவை அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வான். எல்லோருக்கும் தேவை இருக்கிறது, தேவையில்லாதவன் அல்லாஹ் மட்டும்தான். அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கிற இந்த புகாரி மஜ்லிஸை கியாமத்து நாள் வரை அல்லாஹ் நீடிக்க செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிறைவு விழாவின் வரவேற்புரையை நார ஜமாஅத்துல் உலமாவின் செயலாளர் ஏஆர் சலாஹுத்தீன் ஹஜ்ரத் அவர்கள் செய்வார்கள்.